அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் ஒரு 3 வார்த்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற அந்த 3 வார்த்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்பவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்மளை நரகத்துக்கு தள்ளி விடுற ஒரு வார்த்தைகள். நான் சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். சும்மா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கஷ்டமான விஷயம் நடந்திருக்குன்னு வைங்களேன். அது நாமளே ஏதாவது சொல்லி இது பண்ணியிருப்போம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்லுவாங்க, உனக்கு உன் வாய் தான் எல்லாம் பிரச்சனைக்கு காரணம், உன் வாய் கொஞ்சம் அடக்கி வை அப்படின்வாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் சில விஷயங்கள், சில நேரத்தில் சில கோவமாகவோ இல்லை ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ நாம் சில வார்த்தைகள் நம்மளை அறியாமலேயே நம்ம பயன்படுத்துவோம். அது என்ன அது நம்மளை நரகத்துக்கு தள்ளி விடுற அளவுக்கு அது அந்த வார்த்தைகள் இருக்குது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இப்போ அந்த 3 வார்த்தை என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். முதலாவது என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் பற்றி. இப்போது ஒருத்தர் நம்ம அப்பாவாக இருக்க மாட்டார். ஆனால் சில சூழ்நிலையில் சில சந்தர்ப்பங்களில் என்ன ஆகணும்னாக்கா, ஒருத்தரை அவரை நம்ம அப்பாவாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் யார்கிட்டையாவது போகிறீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை. அப்போ பேரண்ட்ஸ் இல்லாமல் வேறு ஒருத்தரை கூப்பிட்டு போய் இவர் தான் என் அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்துது. ஒருத்தர் தன்னோட அப்பா இல்லாத ஒருத்தரை அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி அப்பா இருக்கும்போது, அப்பாவோ அம்மாவோ இருக்கும்போது அவங்கள புறக்கணிச்சுட்டு வேறு ஒருத்தவங்கள அவங்க இடத்துல வச்சு பார்க்குறது, அதுவும் தவறான விஷயம். இது முதலாவது. 2வது, யார் ஒருத்தர் தனக்கு சொந்தம் இல்லாத பொருளோ இல்லை சொத்தோ அது மேலே உரிமை கொண்டாடுறது, அதுவும் தவறான விஷயம். அதுவும் நம்மள நரகத்துக்கு தள்ளும். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னென்னா, மற்றவங்கள பார்த்து இவன் அல்லாவின் எதிரி, இல்லை அல்லாவோட சொல்ல நிராகரிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறது. எப்படின்னாக்கா, இப்போ நம்ம அப்படி சொல்லிடுறோன்னு வைங்களேன். அப்படி அவங்க அப்படி எப்படி சொல்கிறது, அவங்க அப்படி செய்யாதவராக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், இவன் அல்லாவின் எதிரி, அல்லாவோட இது மதிக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, அப்படி அவர் அப்படியே அப்படி அந்த மாதிரி இல்லாமல் அல்லாவோட சொல்ல மதிக்கிறவராக இருந்தாருன்னாக்கா, நான் சொன்ன வார்த்தை அது அப்படி எனக்கு திரும்பும். ஸோ ஒரு மூமெண்ட் கிட்ட பேசும்போது நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், இல்லை நீ முஸ்லீமே கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஆஃப் இஸ்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.